Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.12ல first sum. If the difference between a number and its reciprocal, ஒரு நம்பருக்கும் reciprocalக்கும் difference வந்து என்ன கொடுத்திருக்காங்க 24 divided 5. Find the number. அப்ப first நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கில் நம்ம 1/xன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? டிஃப்ரென்ஸ் 24 divided 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24 divided 5. ஒரு நம்பருக்கும் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 24 divided 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதோட ரெசிப்ரோக்கல் 1/x, டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 24 divided 5. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/x, ஏன்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு 24 divided 5. இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 divided x ஈக்குவல் டு 24 divided 5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5 into x squared 5x squared minus 5 equal to 24 into x. இப்போ 5x squared minus 5 இந்த 24x ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 24x மாறும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆர்டர் எழுதுறோம் 5x squared minus 24x minus 5 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். இப்போ 5 5s என்னது 25 மைனஸ் 25, இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் 25ன்னு வரும். இங்கே மைனஸ் 24னால மைனஸ் 24ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 25 into 1 25. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். இப்போ இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 25 into 1 25. ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா 24 வந்துடும். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 5ன்னு கொடுத்ததுனால நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் ரெண்டு சைடும் டிவைட் பண்ணணும். இப்போ 1 5s are 5, 5 5s are 25. 1 5s are 5, 5 5s are 25. இது எக்ஸ்ட்ரான்றனால எக்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் ரெண்டு சைடும். அப்போ 1 into x என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 5. அப்போ இதை எக்ஸ் மைனஸ் 5ன்னு எழுதலாம் ஃபேக்டரை. இதை 5x plus 1ன்னு எழுதலாம். 5x plus 1. அப்போ ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரெண்டு வேல்யூவையும் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அப்போ 5x plus 1 into x minus 5 equal to 0. So 5x plus 1 equal to 0ன்னு ஒரு வேல்யூ, x minus 5 equal to 0ன்னு ஒரு வேல்யூ. So 5x equal to plus 1 ஆன்சர் போனால் minus 1. x equal to minus 1 divided 5. x equal to minus 5 இருந்தாலும் போனால் plus 5. x equal to 5. x equal to minus 1 divided 5. இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம find manage. If the number is minus 1/5 அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும்? and its reciprocal என்னவா இருக்கும் அப்படின்னா -5 இருக்கும். சரி, இதே மாதிரி இப்போ நம்பர் வந்து நம்மளுக்கு 5. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும்? ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/5 இருக்கும். ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிச்சு. தட்ஸ் ஆல்.